என்னம்மா என்ன செய்ய போறேன்? உனக்கு என்ன வேணும்? என்ன கறியா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா. கேட்டுல வா உனக்கு என்ன கபாப் பண்றோம். மக்களே பாருங்க, ஏதோ கபாப் பண்றான். பண்ண போறான்னு தெரியல. வாமாமா உனக்கு உடம்பு ஸ்பெஷலாக செஞ்சு தரேன். வா உப்பு உருளைக்கிழங்கு முட்டை மக்களே உருளைக்கிழங்கு முட்டையும் போட்டாச்சு. ஒரு 30 நிமிஷம் வந்தால் போதும். உருளைக்கிழங்கு வந்துட்டு மசிச்சு கபாப் ரெடி பண்ண வேண்டியதான். சரிங்களாம்மா? இறக்கலாம். ஒரு கைப்பிடி வா பிடிச்சிட்டா போ. உருளைக்கிழங்கு உரிச்சது என்ன மறுமணம் அந்த உருளைக்கிழங்கு பண்ணிக்கிறான். ஏதாவது சொன்னல கபாப் பண்ண சொன்னல. அது உள்ள மசிச்சு உள்ள முட்டையை வச்சு மேலே ரோல் மேட் பண்ணி போடுறது. பாப்போம். சரி, இதில் எப்படி மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்களா? விளக்கமாக சொல்லணும் போல. இல்லை மசாலா போட்டு ஒரு மசிச்சு அந்த முட்டையை வச்சு அதுக்கப்புறம் போடணும். இந்த மசாலா ஒன்றோட போடுறா பார்த்துக்கோ. சரி, இப்போ ஒய்ஃப் செஞ்சு காட்டுறீங்க நீ. இல்லையா? ஆமாம், நான் செஞ்சேன். என் ஒய்ஃப் சாப்பிடாது. என்ன செஞ்சு கொடு, என் மனைவி ஏன்னா கொஞ்சம் எடுத்துன்னு கொடு. பார்த்தியா கட்டாகிற பற்றியதா. மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, நம்ம ரெடி பண்ண மசாலா. கபாபுக்கு ரெடி பண்ண மசாலா, ரெடி பண்ண முட்டை, பிரெட் க்ரம்ஸு, அடித்த முட்டை.
எண்ணெய். ஓ மாமனார் என்ன பண்றாங்க? சும்மா கை கழுவுறேன்டா. வாயா கபாப் கேட்டாங்க நின்னுறேன். சீக்கிரம் வாயா. வந்தா ரெடி ஆயிட்டல வந்தேன். அவன் எப்பதான் போய் வீட்டுல சொல்லி கொடுத்தா? இதோ வரேன். வா. போட்டு எடுத்து பொடிச்சு வேண்டியது அவ்வளவுதான். இதோ பாத்துறோம் வேலை. எடுத்து போறியா? போறேன். சரி வா. நீ என்ன ஒரு வேலை செய்ய வா. எடுத்து போடு. நான் எடுத்து போடுறேன். மாமா என்ன காஞ்சிச்சு? போடுமா? வா. உன் கையால ஆரம்பிச்சு விடு. ஆரம்பிக்கிறோம். எதுவும் போட. மாமா கபாபு. சூப்பர் சூப்பர். சாப்பிட்டு பாக்கல சூப்பர்ன்றீனே. பாக்கக்குள்ளே நல்லா இருக்குடா. அதேதான். எச்சி ஊறுது எனக்கு. சரி சரி அப்படியே வச்சுக்க வாயில. மக்களே கபாப் சூப்பரா வந்திருக்கு. சாப்பிட்றதா ஒன்று பாக்கி. ஆமா போடு. அவ்வளோதான் மாமா சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வா. வா எல்லாம் பசங்க கூட்டு வா சாப்பிடலாம் வா. வந்தெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க வா. ஒரு குரல் கொடு. எப்போ எப்படிங்கிற போல? ஆமாம். மாமா கரெக்டாக உட்காந்து போகலாம். உட்காந்தாச்சு வா ரெடியா. தம்பியோட உட்காந்து வச்சிடலாம். சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. தம்பிங்களா நாலு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டோம். நல்லா இருக்குது. சூப்பராக செஞ்சுக்கிறாப்புல என் மருமகன். செம்மையாக இருக்கு. மாமா நல்லா இருக்குது. எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. சூப்பராக இருக்குது. ஆமா நீ மட்டும் சாப்பிட போதுமா? நான் சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குது. மக்களே பாருங்க. பார்க்கணும்ல அப்புறம் உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. கபாப் வந்து செம்மையா உள்ள சூப்பராக இருக்கு. முட்டை கபாப்னா இப்படி தான் பண்ணணும். எப்படி செய்யறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஓகேவா? பஞ்சு மேலே உள்ள இருந்தது மாமா. செம்மையாக இருக்குது மருமகனே. உனக்கு எப்படி பாருது சொல்ல. இந்த மாமாட்ட சொல்ல. நல்லா இருக்கா? இன்னும் சில தம்பிகளாம் இருக்கிறாங்க. அவங்களும் சாப்பிடணும். அவன் எப்போ அப்படின்னா வேணும். வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் பட்டன் அழுத்துங்க.